உண்மையாகவே நம்மை நன்மையாய் நடத்தி இருக்கிறார். இந்த 6வது மாதம் முதல் வாரம் மட்டும் இல்ல, முதல் நாள்ல தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் ஜீவன் சுகம் பலத்தோடு இந்த இடத்திலே வர செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். உனக்கு செவி கொடுக்கிற தேவன் அவர். இந்த மாதத்திற்காக தேவன் என் மூலமா உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய இயேசப்பா. உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். கேட்காத ஆண்டவரை நம்ம தேடி இந்த இடத்துல வரல. நம்முடைய எல்லாருடைய சத்தத்திற்கும் அப்படி டக்குன்னு இன்ஸ்டன்டா செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய இயேசப்பா. இதுல ஒரு அழகான சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை, ஒரு நல்ல சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசுப்பாட்ட ஒருத்தன் வரான். அவன் பிறவி குருடன். பாதியில அவன் கண்ணுல அடிபட்டு அவனுக்கு கண்ணு தெரியாம போகல. பிறக்கும் போதே அவனுக்கு கண்ணு தெரியல. அப்ப கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பிறவியில இருந்தே இருக்கிற சில வியாதிகளை சுகப்படுத்துறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. சில நேரங்கள்ல இப்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு. 5வது மாதத்திலேயே கருவுக்கு உள்ளாடி இருக்கிற குழந்தை ஸ்ட்ராங்கா இருக்கா, நல்லா இருக்கா எல்லாம் பார்த்துருவாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா வேண்டான்னு வச்சிருவாங்க அந்த குழந்தைகளை. அப்படியெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்முடைய உலகத்துல இப்ப வந்துச்சு. ஆனாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் டிஃபெக்ட் உள்ள பிள்ளைங்க எல்லாம் பிறக்குது. கன்ஜெனிட்டல் ஆனா பை பர்த், பிறக்கும் போதே. இந்த ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியல, இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கண்ணு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உள்ள பர்சன். நடக்காது. பிறவி குருடனுக்கு கண்ணு திறக்காதுன்னு, கண்ணை ஈஸியா திறக்க வைக்க முடியாதுன்னு வேதத்துல இங்க கொஞ்சம் அறிவாளிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 9வது அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னா, உலகம் தோன்றினது முதல் பிறவி 32வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. ஆனா இப்படி நடக்காத ஒரு காரியத்தை நம்ம இயேசுப்பா இங்க ஒருத்தருக்கு செய்திருக்காரு. இயேசு பிரதியுத்தரமாக, இவனுக்கு யார் செய்த பாவம் ஆண்டவரே, இவனுக்கு பிறவியில இருந்தே கண்ணு தெரியலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, யார் செய்த பாவமும் இல்ல, கர்த்தருடைய மகிமை அவன் மூலமா வெளிப்படணும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும், அதனால இவன் குருடனா பிறந்தான். சில நேரங்கள் எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இதெல்லாம் எனக்கு நடக்கலையே ஆண்டவரே நீங்க கேள்வி கேட்டா, இது நானே பாவமா செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், ஒரு சின்ன எறும்பு கூட நசுக்கிறது இல்லையே, எனக்கெல்லாம் இப்படி நடக்குதே. அநேக நேரங்கள்ல சொல்லுவோம், கெட்டவங்களாம் நல்லா இருக்கான், எனக்கு தானே என்னைக்கும் இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வருது. நம்ம மனுஷங்க ஈஸியா ஆண்டவர்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிடுவோம். ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னா, ஆண்டவர் அழகான ஒரு ஆன்சர் சொல்றாரு, வாசிங்க. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்த. ஆண்டவரே நான் ஏன் இப்படி எல்லாம் பிறந்தேன், யூஸ்லெஸ்ஸா பிறந்திருக்கேன், என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா ஏசப்பா சொல்றாங்க, ஏன் இப்படி பிறந்த, தேவனுடைய கிரியைகள் உன்னிடத்துல வெளிப்படும்படியாக இப்படி பிறந்த. சரி, என்ன நடக்குது? நான் உலகத்துல இருக்கிற நேரம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா இந்த கண்ணு தெரியாத இந்த குருடனை ஒரு சேற்று உண்டாக்கி அவன் கண்ணுல பூசி என்ன சொன்னாரு, சீலோ அவங்கள போய் கழுவுன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே டவுட். நிறைய நல்ல குளம்லாம் இருக்கு. பெதஸ்தா தேவதூதன் இறங்கி கலக்கிற குளம் 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு பெரிய சீலோ, ஒரு பெரிய பெதஸ்தா குளம் இருக்கு. எங்க போய் கழுவ சொல்லியிருக்காரு? சீலோ குளத்துல போய் கழுவுன்னு. இது ஒரு நல்ல குளம் கூட கிடையாது. கியோன்னு ஒரு ஆறு இருந்துச்சு. எசேக்கியா ராஜா இருந்த காலத்துல உண்டாக்குன ஒரு பெரிய ஆறு. பெரிய
ஆறு. அந்த ஆறுல ஒரு குட்டியா ஒரு பிரிட்ஜ் கட்டி அதுல இருந்து ஒரு டனல் போட்டு அந்த டனல்ல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அது ஒரு பூல் மாதிரி, ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிட்டத்தட்ட அந்த கற்கள் எல்லாம் அமைச்சு ஒரு கொஞ்சம் இடத்துல, எங்க வீட்டு முன்னாடி ஒரு குட்டி குளம் இருக்கு சரியா, யாராவது அழுக்கா இருக்கவங்க அதுல வந்து கொஞ்சம் கூட குளிச்சிடலாம். அது அந்த தண்ணியை பார்த்தாலே அவ்வளவு நல்லா இருக்கும். நான் புரிஞ்சவங்க, அந்த குளத்தை பார்த்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் சரியா, அவ்வளவு கொஞ்சம் நல்ல குளம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குளம், ஏன்னா பூல், அது தண்ணி அங்க ஆறு மாதிரி ஓடாது, ஒரு சின்ன பூல், ஒரு கியோன் ஆறுக்கு கிராஸ் பிரிட்ஜில் ஒரு டனல் அமைச்சு சீலோவாம்னு ஒரு பூல், ஒரு சின்ன குளத்தை உண்டாக்கி வச்சிருந்தாங்க. ஏசு சொல்றாரு, நீ போய் ஆல்ரெடி இங்க சேரை தூக்கி, கண்ணு தெரியல ஆண்டவரேன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கூட சேரை குழப்பி கண்ணுல ஒத்தி போய் என்ன பண்ணு, சீலோவாம்ல கழுவு. நான் மெடிசன் படிச்சிருக்கேன். அக்ஷா எனக்கு கை வலின்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன் கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து கையில பூசிட்டு எங்க வீட்டு முன்னாடி ஒரு அழுக்கு குளம் இருக்கு அதுல போய் கழுவுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அடி தருவோம். வெரி குட். மனசுல இருக்கிறது அப்படியே சொன்னதுனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அடி தருவீங்க. இங்க சொல்றாரு, நீ போய் இந்த சேரை எங்க கொண்டு கழுவு. ஆல்ரெடி அங்க ஒரு சீலோவாம் ஒரு பூல் இருக்கு, கொஞ்சம் அழுக்கு தண்ணி எல்லாம் இருக்கு, அங்க போய் கழுவு. போற வழியில நிறைய நல்ல நல்ல ஆறு இருக்கு, சமுத்திரம் இருக்கு, நதி இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாவைவனே குருடன் தானே, வேற ஒருத்தர் போய் சீலோவாம்ல கழுவுனா கூட அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த டனலுக்குள்ள போய் கழுவிட்டு வந்துருவோம். கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சவன். இவனுக்கே கண்ணு தெரியாது, அவன் கேட்கல. பக்கத்துல பெரிய பெரிய ஆறு இருக்கு, கியோன் ஆறு ரொம்ப அழகா செழிப்பா ஓடுது. இந்த கியோன் ஆறை தாண்டி தானே நான் அந்த பூலுக்குள்ள போனோம், அந்த சீலோவாம் பூலுக்குள்ள போனோம் அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்பொழுது அயலகத்தார் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிராதவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவன் அல்லவா என்றார்கள். இவனுக்கு பூர்வமான வேலை என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறவன். ரொம்ப அறிவாளி கூட கிடையாது. சோ இவனை யாரும் கையை பிடிச்சு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, சீலோவாம்ல போய் கழுவின உடனேயே அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இதுவரை பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், யாரும் இல்லாம உட்கார்ந்து இருந்தவன், ஆண்டவர் சேரை தூக்கி ஒத்தி சீலோவாம்ல போய் கழுவுன்னு சொல்றாரு. அவன் பெரிய பெரிய ஆறுலாம் இருக்கு, ஆண்டவரேன்னு எக்ஸ்கியூஸே கேட்கல, சொன்ன மாதிரியே போய் கழுவுனா. எப்படி வந்தானா? பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தானா. போகும்போது இப்படி தப்பி தப்பி போயிருப்பான், வரும்போது உலகத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்திருப்பான், சந்தோஷமாய் வந்திருப்பான். ஒருவேளை இந்த பார்வையற்றவனுடைய நிலைமையில இங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய சீலோவாமா இருக்கிற சபையில வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் அழகா பார்வையடைய செய்து நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு காரியம், அவர் சொன்னா நம்ம கேட்கணும். இங்க இருக்க பெரிய குளமா இருக்கு, நல்ல குளம்லாம் இங்க பக்கத்திலேயே இருக்கு, நான் எதுக்கு சீலோவாமுக்கு போகணும்னு இந்த பார்வையை இல்லாத இந்த மனுஷன் கேட்கல. அவன் சொன்ன மாதிரியே போனா உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்த தேவன் சீலோவாம்ல உங்களுக்கு விடுதலையை வைத்திருந்தாருன்னா அப்படியே உங்களை உயர்த்த சித்தமுள்ள தேவன். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், அவருக்கு கீழ்ப்படியணும். அவர் சொன்னா செய்யணும். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பக்கத்துல உள்ள எல்லாரையும் தட்டி சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சந்தோஷமா சொல்லுங்க. நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் அவர். இந்த பார்வையில்லாத குருடனை சீலோவாம்ல போய் கழுவினாரு, கழுவிட்டு வந்தா ஆண்டவர் பார்வையடைய செய்து ஜனத்தின் மத்தியில அவனை உயர்த்தி வைத்தார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர் சொன்னா
கொஸ்டின் மார்க் ஆண்டவர் சொன்னா எந்த கொஸ்டினும் கேட்காம செய்யணும். அது மட்டும்தான் தேவ பிள்ளைகளுடைய காரியம். நீ சொன்னால் போதும் செய்வேன் காட்டும் வழியில். பிள்ளைங்களுக்கு யாருக்கும் பாட்டு தெரியாதா? சத்தமா பாடுங்க பாப்போம். 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி எப்படி இருக்கீங்க? இந்த மாசம் முழுவதும் அப்படியே சந்தோஷமா ஆண்டவர் உங்களை வைக்கணும். எல்லாரும் சத்தமா, நிறைய பயமாரெல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் சத்தமா பாடுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை. எல்லாரும் சத்தமா வாய் திறந்து பாடுற வரைக்கும் இதேதான் பாடிட்டு இருப்பேன். நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. யோவான் 9ஆவது அதிகாரம் 31வது வசனம், அதனுடைய 2வது பாகம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நமக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாரா? இந்த குருடனுக்கு செவி கொடுத்த மாதிரி டவுட்டா இருக்கா? 2 காரியம் சொல்லியிருக்காரு ஏசப்பா. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாராம். தொடக்கத்துல நான் சொன்னேன், நமக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய ஏசப்பான்னு. அதற்கு நமக்கு 2 முக்கியமான காரியங்களை ஏசப்பா சொல்லியிருக்காங்க. தேவ பக்தி, தேவ பக்தி இருக்கிறவனுக்கும் அவருக்கு சித்தமானதை செய்கிற மனுஷனுக்கும் ஏசப்பா செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நமக்கு தேவன் விரும்புகிற தேவ பக்தி இருக்கிறதா? சங்கீதம் 128வது அதிகாரம் 1 வசனம், அழகான வசனம், எல்லா கல்யாண வீட்லயும் வாசிப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுற ஒருத்தரை மட்டும்தான் ஆசீர்வதிப்பேன், இதை மட்டும்தான் செய்வேன்னு ஏசப்பா சொல்லல. கர்த்தருக்கு பயப்படுறவன் எவனா இருந்தாலும் அவனை ஆசீர்வதிப்பேன்னு நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காங்க. தேவ பக்தி, தேவனிடத்துல பயம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சங்கீதம் 69வது அதிகாரம் 9வது வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தேவனுடைய வீட்டை குறித்து ஏதோ ஒண்ணு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சும்மா போய் உட்கார்ந்துச்சு ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்துடலான்னு இல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும் தேவன் மேல ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் வேணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக தேவ பக்தியை பற்றி சொல்லி இருக்கிறது. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளது எதுவோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை உங்க இருதயத்தில் எழுதிக்கங்க. இது இவ்வளவு இருந்தா தேவனுடைய பக்தி நம்மள வந்துரும். உண்மை உலகத்துல ரொம்ப முக்கியம். யாரும் ரொம்ப நல்லவங்க கிடையாது நம்ம, ஆனா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன அநேகத்தின் மேல அதிகாரியாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். உண்மை 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 பேசுறோம். நான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா. ஒரு ஊர்ல ஒரு நிறைய மாடுகள் வைத்திருந்த ஒரு கோனார் ஒருத்தர் இருந்தார். அவர் வெண்ணெய் சப்ளை பண்ணுவாரு ஒரு பிரெட் செய்யற கம்பெனிக்கு. எல்லா வாரமும் வெண்ணெயை கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான பிரெட்டை வாங்கிட்டு போவார்.
பல வருஷமா 17 வருஷமா இதை செய்துக்கிட்டு வந்தாரு. இந்த 17 வருஷமா வராத டவுட் இவருக்கு டக்குன்னு வந்துச்சு. ஒருவேளை இந்த வெண்ணெய் 1 பவுண்டு வெண்ணெய், அது 1 பவுண்டு இருக்காதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்தது இவருக்கு. இவர் என்ன பண்ணினாரு, போய் அளந்து பார்த்தார். அதுல 3/4 பவுண்டு தான் இருந்து, 1 பவுண்டுக்கு 1/4 பவுண்டு குறைஞ்சிருந்தது. உடனே போய் அந்த ஊர்ல உள்ள நீதிபதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாரு. 17 வருஷமா இவன்கிட்ட இருந்துனா பிரெட் வாங்கிட்டு இருக்கேன், வெண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா 17 வருஷமும் இவ்வளவு நாள் என்ன இப்படி 3/4 பவுண்டை தந்து ஏமாத்திருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு அந்த நீதிபதி கிட்ட போய் சொன்னாரு. இவர் அழைத்துட்டு வர சொன்னாங்க. இந்த மாடுகள் வைத்திருந்த கோனார போனாரு. நீதிபதி கேட்டாரு, 17 வருஷமா இவர் தெரியுமா? ஆமா, 17 வருஷமா இவர்கிட்ட என்ன வாங்கினார்? வெண்ணெய் வாங்கினார். எவ்வளவு வாங்கினார்? 1 பவுண்டு வாங்கினார். 17 வருஷமா ஒழுங்கா கொடுத்தியா? ஆமா, 1 வாரம் தவறாம எல்லா வாரமும் கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்த? 1 பவுண்டு கொடுத்தேன். சொன்னா இல்ல நீதிபதி, 3/4 பவுண்டு தான் இருக்கு. அப்ப 17 வருஷம் என்கிட்ட இருந்து ஏமாற்றினத தந்தே தீரணும், நீங்க நீதி சொல்லுங்க. இவர் கேட்டாரு, நீ எப்படி சொல்ற? கண்டிப்பா 1 பவுண்ட் இருக்கேன்னு இவர் சொல்றாரு கோனார். நீதிபதி கேட்கிறாரு, எப்படி சொல்ற? அதுக்கு அவர் சொன்னாரு, நான் ஒரு ஏழ்மையான மாடு வைத்திருக்கிறவன். வாரந்தோறும் இவர்கிட்ட 1 பவுண்டு வெண்ணெய் கொடுத்துட்டு 1 பவுண்டு பிரெட் வாங்கிட்டு போவேன். என்கிட்ட அந்த ஒரு சின்ன அளவு பார்க்கிற அந்த தூக்கு அளப்பாங்க இல்லையா, அந்த தராசு வச்சிருக்கிறேன். அதுல 1 பவுண்டுக்கு போடுற நெச்சல் என்கிட்ட இல்ல. அதனால இவர்கிட்ட வாங்கிட்டு போன 1 பவுண்டு பிரெட்டை வச்சு வெண்ணெய 1 பவுண்டு அளந்து இந்த 17 வருஷமா இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? 1 பவுண்டுன்னு இந்த ஓனர் கொடுத்த, பெரிய பிரெட் ஃபேக்டரி ஓனர் கொடுத்த 1 பவுண்டு எவ்வளவா? இத்தனை வருஷமா? 17 வருஷமா 3/4 பவுண்டு. அதை வச்சுதான் அளந்திருக்காரு இந்த வெண்ணெய. இந்த கோனாருக்கு தெரியாது, பிரெட் ஃபேக்டரி ஓனர் 3/4 பவுண்டுல பிரெட் தந்தது. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா? யாருக்கு இப்ப தீர்ப்பு? நீங்க தான் சொல்லணும். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கம்ப்ளைண்ட்? யார ஜெயில தூக்கி போடணும்? பிரெட் ஓனர் தான். பயமாரெல்லாம் அழகா சொல்றாங்க. நம்ம அநேக நேரத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உணர்ந்து பாருங்க, உண்மையாவே நீங்க ஆண்டவருக்கு, நீங்க இல்ல, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கமா? நம்மை நடத்தின தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையாகவே நம்முடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்தி இருக்கார். யாரை ஏமாத்துறோம்னு தெரியாம அநேக நேரங்கள்ல நம்ம தேவனை ஏமாற்றுறோம். எனக்கு லேசா தூக்கம் வருது ஆண்டவரே. ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இல்லை நம்மகிட்ட. ஆண்டவரை குறித்த உண்மை அநேக நேரங்கள்ல இல்ல. யாரையோ ஏமாத்துறதா நினைத்து யாரை ஏமாத்திட்டு இருக்கோம்? நம்மளையே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கணும். தேவன் விரும்புகிற தெய்வ பக்தி நம்ம இடத்துல இருந்தா நம்ம கூப்பிடுகிற எல்லா காரியத்துக்கும் செவி கொடுக்கிற தேவன். நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. தேவ சித்தம் செய்யணும். அதே யோவான் 9வது அதிகாரம் அதே 31வது வசனத்துல தேவ பக்தி உள்ளவனையும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கும் தேவன் செவி கொடுக்கிறார்னு வாசித்தோம். 2வது காரியம் என்ன? செவி கொடுக்கணும்னா 2வது என்ன காரியம் நம்மகிட்ட வேணும்? தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். எதை செய்தாலும் மனுஷனுக்கேன்னு இல்ல, தேவனுக்கேன்னு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். எபேசியர் 6வது அதிகாரம் அதோடைய 6வது வசனம் வாசிங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம மனுஷங்களுக்கு. சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது காரியங்கள் கேட்டிருப்போம், ஜோமுங்கன்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. ரொம்ப மோசம், ஜோமுங்கன்னு சொல்றாங்க, நமக்கு கொஞ்சம் உதவி செய்திட வேண்டியதானே. அப்படி இல்ல, மனுஷருக்கீடு செய்யாம எதை செய்தாலும் தேவனுக்கீடு மாத்திரம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தின் படி செய்யும் போது
நமக்கு ஏசப்பா செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய சித்தம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் அவர் கைக்குள்ள அடங்கி இருங்க அப்படின்னு வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. நம்ம இஷ்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு செவி தந்தா கரெக்ட், இல்லைன்னா நாளையில இருந்து நான் ஆண்டவரை தேடவே மாட்டேன். இன்னைக்கு அவருக்கு சித்தம் நான் செய்திருக்கேன், எனக்கு இன்னைக்கு தான் ஆண்டவர் செய்யணும், இல்லாட்டினா எனக்கு ஆண்டவர் வேண்டாம்னா பழையபடியே இருந்துட்டு போயிருப்பனே. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்துட்டு ஏசப்பாவுக்கு நேரத்துக்காக காத்திருக்கிற நமக்கு தேவன் செவி கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். தேவன் உங்களை ஏற்ற நேரத்துல உயர்த்தணும்னா அவருடைய சித்தத்தின்படி செய்துட்டு எப்படி இருக்கணுமா? அடங்கி அமைதியா இருக்கணுமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. யூசுப்னு சூடான் நாட்டுல இருந்து நீங்க Facebookல எல்லாம் பார்த்தா தெரியும், ஒரு மனுஷனை அங்க ஆடுகளை மேய்க்க அங்க ஹையர் பண்ணியிருந்தாங்க. அரபு நாட்டுல பல்லாயிரம் ஆடுகளை பாலைவனம் வழியா அழகா நடத்திட்டு போறாரு யூசுப். திடீர்னு ஒரு ஜீப்ல வந்த கொஞ்சம் மனுஷர் நின்னாங்க, கூப்பிட்டாங்க, இங்க வா, உன் பேர் என்ன? சொன்னா யூசுப். நாடு இது சூடான். உன் ஓனர் யாரு? இங்க ஒரு அரபி. எத்தனை ஆடு இருக்கு? லட்சக்கணக்கில் ஆடு இருக்கு. ஒரு ஆடு எவ்வளவு விலை பெறும் அப்படின்னு கேட்டான். இந்த யூசுப் சொன்னாரு 800 ரியால் விலை பெறும் அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் உனக்கு 400 ரியால் தாரேன், எனக்கு வண்டியில இதுல ஒரு ஆடை ஏத்துன்னு சொன்னாரு. இப்படியே பாக்குறாரு யூசுப். ஏத்துன்னு சொன்னாரு, கேட்கல. உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டாரு. இந்த வண்டியில இருந்த மனுஷன் கேட்டார், உனக்கு எவ்வளவு சம்பளம்? சொன்னா 100 ரியால். 4 மாசம் நீ வேலை செய்யணும் இந்த 400 ரியாலை சம்பாதிக்க. அதனால என்ன பண்ணு, ஒரே நாள்ல இத்தனை லட்சம் ஆடுகள் வச்சிருக்கிற அரபிக்கு தெரியுமா நீ இந்த வண்டிக்குள்ள இந்த ஒரு ஆடை ஏத்துனா தெரியுமான்னு கேட்டாரு. தெரியுமா? தெரியாது. யூசுப் சொன்னாரு, 400 ரியாலை நீனே வச்சிக்க, என் ஓனர் பார்க்க மாட்டான், அவர் ஒரு முஸ்லிம் சகோதரர், என் இறைவன் என்ன பார்த்துட்டே இருப்பாரு. நான் இந்த அநியாயம் என் ஓனருக்கு செய்யக்கூடாது, ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொன்னாரு. நல்லா கேட்டு பார்த்தான். 400 ரியால் தரேன், 4 மாசம் நீ கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல பாலைவனத்துல நடக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு ஒழுங்கா ஒரு ஆட்டைய வண்டியில ஏத்து. இவர் கொடுக்கவே இல்லை. பின்னாடி இருந்து இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு இந்த வண்டியில வந்த மனுஷனுடைய ஃப்ரெண்டு. Facebookல எல்லாம் போட்டாரு, யூசுப்னு பேர் போட்டே போட்டாரு. இப்படி ஒருத்தர் இருக்காரு, இப்படி பதில் சொன்னாரு, அப்படி எல்லாம் போட்டாரு. Facebook சோஷியல் மீடியா ரொம்ப நல்லாவும் ஒருத்தர் ஆக்கிரும், டக்குன்னு டவுனாவும் ஆக்கிரும். ஸோ இப்படி ஆக்கின உடனே ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்தது, இப்படி ஒன்று நடந்திருக்கு. ஒரு அரபிக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு மனுஷன் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, செய்திருக்காருன்னு தெரிய வந்தது. தெரிய வந்தோட அரபி கவர்மெண்ட் சொன்னாங்க, அவனை கூட்டிட்டு வா, அமைச்சரவைக்கு கூட்டிட்டு வா, அவனை கௌரவிக்கணும். இறைவனுக்கு பயப்படுற ஒருத்தன் நம்ம அரபு நாட்டுல இருக்கான், அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. இவனை கூட்டிட்டு போனாங்க. அரசர், அரபு நாட்டு அரசர் சொன்னாரு, நீ உண்மையா இருந்த பாத்தியா, இறைவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னல, 2 லட்சம் ரியால் உனக்கு பரிசுன்னா வச்சுக்கேன்னு சொன்னார். இதை டிவியில எல்லாம் போட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, உலகம் ஃபுல்லா பரவுச்சு. சூடான் எம்பசியில இருக்கிற ஒருத்தர் சூடான் நாட்டு அரசருக்கு சொன்னார், நம்ம நாட்டுல ஒருத்தனை அரபு நாட்டுல 2 லட்சம் ரியால் கொடுத்து அரசர் கௌரவிச்சிருக்காருன்னு சொன்னாரு. இவர் சொன்னாரு, 24 மணி நேரத்துல நம்ம நாட்டு மனுஷனை நம்ம நாட்டுக்கு கொண்டு வா. அரபு நாட்டு அரசரே 2 லட்சம் கொடுத்தா நம்ம எவ்வளவு கொடுத்து நம்ம ஆளை கௌரவிக்கணும்னு சூடான் அரசவைக்கு கூட்டிட்டு வரப்பட்டாரு. சூடான் அரசவையில் அவர் சொன்னாரு, அரபு நாட்டுல எவ்வளவு தந்தாங்க? 2 லட்சம் ரியால் கொடு, 3 லட்சம் ரியால் இவருக்கு எக்ஸ்ட்ரா கொடு. எதுக்கு? உண்மையா இருந்ததுக்கு. அன்னைக்கு அந்த மனுஷன்கிட்ட வாங்கி இருந்தா 4 லட்சம் 400 ரியால். 4 லட்சமா? 400 ரியால். இப்ப எவ்வளவு இருக்கு யூசுப்ட? 5 லட்சம்
ரியால். 400 500 ரியால் இல்ல, 5 லட்சம் ரியால். நம்ம ஏசப்பா இப்படிதான் கொஞ்சத்திலே உண்மையா இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவரை ஆண்டவர் உயர்த்தாம விட மாட்டார். ஒருவேளை கொஞ்சம் டைம் பிந்துமா இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் நம்மை கீழே விடுகிற தேவன் இல்ல. பொண்ணை போல புடமிட்டாலும், பொண்ணு எப்படிதான் எவ்வளவு புடமிட்டாலும் பொண்ணு பொண்ணுதான். எவ்வளவு பொண்ணு வெளியாயிருமா, தகரமாயிருமா பொண்ணு? நம்ம பொண்ணா இருந்தா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்தா, நம்மை பொன்னாகவே விளங்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். யாருக்கும் சந்தோஷம் இல்லையா? நம்முடைய ஏசப்பா பொண்ணை போல வச்சிருப்பேன்னு சொல்றாரு. பொன்னை போல அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை பொன்னை போல ஜொலிக்க செய்கிற தேவன். கடைசியா ஒரே ஒரு காரியம், விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே அதிகாரம் யோவான் 9வது அதிகாரம் 35-36. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடையவே பேசுகிற அவர்தான் நான் என்றாராம். நான் இன்னைக்கு அதே கேள்விதான் கேட்கிறேன். இந்த குருடனை பார்வை அடைய வச்ச ஏசப்பா நமக்கு செவி கொடுத்து நம்மை உயர்த்துவாருன்னு யாராவது விசுவாசிக்கிறீங்களா? நான் கேட்கல, வேதம் கேட்கிறது. உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு வேதம் கேட்குது. உங்களை நீங்க கேட்டு பாருங்க. நீ உண்மையிலேயே என் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், என் விண்ணப்பத்துக்கு எல்லாம் செவி தருவாருன்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா, இந்த குருடனை போல என்னைக்கும் வாழ்நாள் ஃபுல்லா இவனுக்கு விசுவாசம் இருந்ததுனால மட்டும் வாழ்நாள் ஃபுல்லா ஆண்டவர் இவனை குருடனா விடல. ஆண்டவர் இவனை பார்வையடைந்து நிமிர்ந்து நிற்க செய்த தேவன். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஒருவேளை உங்க கண்ணுக்கு இப்ப தெரியலையா இருக்கும், நீங்க விசுவாசிக்கிற காரியம் தேவனை சார்ந்து இருந்ததுன்னா அவர் உங்களுக்கு செவி கொடுப்பாருன்றதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது இப்ப காணப்படாட்டினாலும் கூட உறுதியா இயேசப்பா சொல்லி இருக்காங்க, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் அவனுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி தருகிற தேவன். சங்கீதம் 102வது அதிகாரம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம எல்லாரும் ஒருவேளை மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து, சொந்தக்காரங்களுடைய எல்லா காரியத்தை அறிந்து, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், உங்க வேலையில உங்க மேல இருக்கிறவங்க எல்லாருடைய காரியங்களை ஒருவேளை உங்களை அலட்சியம் பண்ற மாதிரியே இருக்கலாம். இவங்க இவ்வளவுதான், நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் ஈஸியா பேசிடுவாங்க, அவனும் முடிச்சு போச்சு, இந்த காரியம் இப்படி அப்படியெல்லாம் அலட்சியம் பண்ணாலும் நம்ம தேவன் எப்படின்னா நம்மளை அலட்சியம் பண்ணாத தேவன். ஒருத்தர் கூட வாசிங்க, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை
அலட்சியம் பண்ணாத தேவன். நம்முடைய ஜெபம் ஒன்னும் அவர் பக்கத்துல இருந்து அலட்சியமாய் போகிறது இல்ல. அவர் கவனமாய் செவியை சாய்த்து நம்மை உயர்த்துகிறவர். கரையில்லாத தேவன் அவர். நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி அவர் கரம் குறுகாத கரமா. நம்ம சொல்லியிருக்காங்க, ஏசப்பா மகிமைப்படுத்துவேன்னு நம்மகிட்ட சொன்னார்னா நம்மை மகிமைப்படுத்தியே தீர்வார் நம்முடைய தேவன். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சியில் பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், டைம் வந்துச்சு. மகிமைப்படுத்துவேன் சொல்லியிருக்காரு, நம்ம விண்ணப்பத்தை கேட்பேன் சொல்லியிருக்காங்க ஏசப்பா. மாட்சிமையாய் நம்மை உயர்த்தி வைப்பேன் சொல்லியிருக்காங்க ஏசப்பா. உன் ஜெபத்துக்கு எல்லாரும் செவி தருவேன் சொல்லியிருக்காங்க. உன்னுடைய இடம் சீலோகமா இருக்கணும், உண்மையுள்ளவனாய் நம்ம இருக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், தேவனுடைய சித்தப்படி செய்கிறவர்களா இருக்கணும். செய்தா நம்ம ஒரு நாளும் குன்றி போக மாட்டோமா, குறுகி போக மாட்டோமா? இது யாருடைய வாக்கு? ஏன் வாக்கா? இல்ல, கரையில்லாத தேவன், பொய்யுரையாத தேவன். கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு ஏசப்பா வாக்கு தந்திருக்காங்க. இந்த மாசம் நமக்கு வாக்கு தத்தம், ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். சுக வாழ்வு துளிர்க்கு எத்தனை பேருக்கு ஆசை? எல்லாருக்கும் ஆசை. ஆனா செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, கரையில்லாத தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்காங்க. ஒன்னு நான் மகிமைப்படுத்துவேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? சத்தமா மகிமைப்படு